என்னமோ பெரியார்னு சண்டை வராதுங்கிற மாதிரியும் பெரியாரை விட்டா சண்டை வருங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் தப்புங்க. இருக்கிறது ஊருக்கு 4 பேர் இருந்தா சண்டை வராது. அவங்க 500 பேர் இருந்தா அடிச்சு சண்டை தெரிஞ்சிடும். அதாவது பெரிய சமுதாய குடும்பத்து சண்டை ஊருக்குலாம் தெரியுமா? தெரியாது. 4 பேருக்குள்ள அடிச்சு முடிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் ஊருக்குள்ள 2 ஜாதி சண்டை பிடிச்சான்னு வைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் சம்பந்தப்படுறான். அப்ப இந்த திராவிட கழகம் கருப்பு சட்டை போட்டவங்க ஊருக்கு 10 2 இருப்பாங்க, சிலவுல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் 2 அடியும் அடிச்சுக்கிடுவாங்க, யாருக்கும் தெரியாது. அங்கனுக்குள்ள உள்ள வட்டங்களுக்கு தெரியும், எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தெரியும், மொத்த பரவலா தெரியாது. இதானே தவிர நீங்க சொல்ற அளவுக்குலாம் என்ன செய்யாது. அப்படி மனிதாபிமானத்தை காத்தலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. இதை விளங்கிக்கணும். அடுத்தது என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, மதம் அதாவது கடவுளை மற மனிதனை நினை. ஏன் கடவுளை நினைச்சுக்கிட்ட மனுஷன் நினைக்க முடியாதா? நான் கேட்கிறேன், இது ரெண்டு என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா? கடவுளை நினைச்சா மனுஷனை மறக்கணுமா? அந்த கடவுளே மனுஷனை நினைன்னு சொன்னார்னு சொன்னா அதுக்கு மேல என்ன இருக்குது? இஸ்லாமிய கடவுள் என்ன சொல்றாரு? எனக்குன்னு காணிக்க செலுத்தினாலும் ஏழைக்கு கொடுங்கிறாரு. இது மனிதநேயம் இல்லையா? நீ என்னுடைய கடமைகள்ல தவறினாலும் மனுஷன் கடமையில தவறிடாது என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் சொல்றாரு. அப்ப கடவுளை நினைத்துக் கொண்டே நான் மனுஷநேயனா இருக்க முடியுமே? நான் ஒரு வியாபாரம் பண்றேன், அளவு நிர்வாகிகள்ல மோசடி செய்ய மாட்டேன், கடவுளுக்கு பயந்து நான் செய்யாம இருக்கிறேன், மனுஷநேயம் இல்லையா? இஸ்லாம் எனக்கு சொல்லுது அளவு நிர்வாகி மோசடி செய்யாத. நான் ஏன் அளவு நிர்வாகில மோசடி செய்யாம இருக்கிறேன்? கடவுளுக்கு பயந்து மோசடி செய்யாம இருக்கிறேன். இதுல மனிதநேயம் இருக்கா இல்லையா? நான் திருடலண்டா மனிதநேயம் இருக்கா இல்லையா? நான் ஒழுக்கமா நடந்தா மனிதநேயம் இருக்கா இல்லையா? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படலன்னா அந்த மனுஷன் நேயத்தோட தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப கடவுளை நினைக்கிறது ஏன் மனுஷநேயத்துக்கு எதிராக போகுது? கடவுளை மறந்துட்டு மனுஷன் நினைக்க போய் இன்னைக்கு கல்வியை நீங்க வியாபாரமாக்குறீங்க, மதவாதி பிரியா செய்யறான். அதிக நீங்க பெரியாரு சுயமரியாதைன்னு சொல்ற உங்க கல்வி கூடங்களை விட கிறிஸ்தவர் நடத்துற கல்வி கூடங்கள்ல இருக்கக்கூடிய சேவையும் அந்த இது ஏன் இல்ல? ஏன் இல்லன்னு அறக்கட்டளை ஏன் வளர்ந்துகிட்டே போகுது? ஏன் சொல்லுங்க பாப்போம். அப்ப என்ன கடவுளை மறந்துட்டு என்ன மனித நேயத்தை காத்துப்பட்டீங்க? கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கிறிஸ்தவ கல்லூரிகள் எல்லாம் எந்த வகையில் அவன் பின்தங்கி போயிட்டான்? இதெல்லாம் மனிதன் அவன்கிட்ட உள்ளக்கூடிய பண்பாடுகள் தீர்மானிக்கக்கூடியது. சண்டைண்டா எல்லாருக்கும் தான் சண்டை வரும். 2 தமிழனுக்குள்ள சண்டை வருது, தமிழனுக்கு மலையாளிக்கு சண்டை வரும், மலையாளிக்கு வங்காளத்துக்கு சண்டை வரும், இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை வரும், அண்ணன் தம்பிக்கு சண்டை வரும், அந்த மாதிரி முஸ்லீமுக்கு உள்ள வரும், இந்துக்களுக்குள்ள வரும். இதை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு அளவுகள் பண்ண இயலாது. அதனால பெரியார் கடவுள் ஆக்கப்பட்டு விட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னும் கொஞ்சம் போக போக வேற மாதிரி எல்லாம் மாறி விடுவார் என்பதிலையும் சந்தேகம் இல்லை. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பெரியார் இருக்கும் திசை நோக்கி தொழுது விட்டு உரைய ஆரம்பிக்கிறேங்கிறான். ஏண்டா திசை நோக்கி தொழுதுட்டு ஆரம்பிக்கிறேன்னு எதன கடவுள்? பெரியார் இருக்கும் திசை நோக்கி தொழுது விட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பேசுற அளவுக்கு ஆகிவிட்டீங்களே, இதுக்கு மேல என்ன இருக்குண்டா? நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த மனுஷனோட அப்படி போனாலே கடவுளா தான் ஆக்கி முடியும். நான் கேட்கிறேன், அன்னைக்கு பெரியாரோட வாழ்ந்தவர்கள் பெரியாரை மதிச்ச அளவுக்கு அன்னைக்கு மதிக்கிறாங்களா? இல்ல. மனுஷனா மதிப்பாங்க அன்னைக்கு. இப்ப உள்ளவங்க கொஞ்சம் கூட மதிப்பாங்க. இவருடைய பிள்ளைங்க வேற மாதிரி மதிச்சுவாங்க. அதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அதை விளங்கிக்கிறேன்னு. அதனால இந்த வாதமே தப்பு. அடுத்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அந்த மனித நேயத்துக்கு ஒரு ஆதாரம் காட்டுறாரு. என்ன ஆதாரம்? ஒரு பெண்ணை, ஒரு முஸ்லீம் பெண்ணு இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு, எங்க கொள்கை கடவுள் இல்லைங்கிற கொள்கை ஏற்றுக்கொண்டு வந்தால் ஒத்துக்கொள்வேன். ஏற்றுக்கொண்டு வந்தா நாங்க என்ன செய்ய போறோம்? அதான் சரின்னு ஏத்துக்கிட்டு வந்தா ஏன் ஒண்ணு யாரும் குறுக்கணிக்க போறது இல்ல. எனக்கு கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கை பிடிச்சிருக்கு, அதனால நான் இவரோட தான் போறேன்னு போனா போயிட்டு போகுது. எங்களுக்கு என்ன அதுக்கு சந்தேகமே இல்லையா? இதுலயும் இருக்கிறேன் அதுலயும் இருக்கிறேன் முரண்பாடா வரும்பொழுது மட்டும்தான் அப்செக்ஷன் வருமே தவிர, மற்றபடி எத்தனை பேர் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க, வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் யாருமே குறுக்கணிக்க மாட்டாங்க. நமக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பொம்பளை இந்துவா போறா, இல்ல இந்து பொம்பளை முஸ்லீமா போறான்னா அதை விட்டு தானே இருக்கிறாங்க எல்லாருமே. அதுல இருந்து கொண்டே செய்யும் பொழுது நீ கெடுக்காதங்கிறாங்க. இருந்துகிட்டே செய்யும் பொழுது நீ ஒண்ணுல உறுதியா நிற்பான்னு சொல்றாங்க. அதனால அவருடைய ஆர்குமெண்ட் சரியில்லை. இதே மாதிரி புதுக்கோட்டையில கூட என்ன செஞ்சுன்னா, அந்த எதுக்கு திராவிட கழகம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு சொல்றேன்னு கேட்டா, அவர்கள் கொஞ்சம் மூட நம்பிக்கையில இருந்துகிட்டு பக்கத்தறிவுன்னு பேசுறாங்க. அதுக்காகத்தான் சில கூட சொல்ல வேண்டியிருக்கு. புதுக்கோட்டையில கூட நெஞ்சார் ஒருத்தர் நேரடி விவாதத்துக்கு தயாரா, இதை பத்தி பேசுவோமா அப்படின்ட்டு இதே மாதிரி நிகழ்ச்சி இல்லைங்க. மத்த எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கேன். இவர்களுக்கு என்ன நினைப்புன்னா, பெரிய உலகத்தில் மகா அறிவாளிகள் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு சவால் மாதிரி விட்டுவிட்டாரு. புதுக்கோட்டையில தயார் உட்காரு பேசிட்டு தான் போகணும்ட்டேன். உடனே ஆலேசியே போயிட்டாரு. விவாதம் பண்ண கடவுள் இருக்காராங்கிறது ஆர்குமெண்ட் பண்ணுவா. கடவுள் இருக்காரு என்பதை விவாதம் பண்ணி ப்ரூவ் பண்றான். நீ இல்ல வீரமணிட்ட கூட டேட் வாங்கிட்டு வா பேசுவோம். கடவுள் இல்லைன்னு சொல்றதை விட மூட நம்பிக்கை எதுவும் கிடையாது. அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சொன்ன உடனே யாருங்க இருந்தா புதுக்கோட்டையில? ஐயா சீனிவாசன் இருந்தீங்கல்ல, சொன்னார்ல, இந்த சீனிவாசன் வந்திருந்தார்.
சாட்சிக்கு வச்சுக்கிறேன். நாங்க சொன்னா சரி வராதுல, அவர் இருந்தார் அந்த நிகழ்ச்சியில. ஆளை காண தேர்றோம் ஆளை காண. அதே மாதிரி சகோதரர் சொல்லிக்கிறேன், நீங்க இது ஒரு பெரிய மற்ற மதத்தை பின்பற்றவங்க எல்லாம் மூட நம்பிக்கை மாதிரியும், நீங்க மதம் இல்லைன்னு சொல்லக்கூடியதா பகுத்தறிவுன்னு பேசுனீங்கன்னா உங்களுடைய பகுத்தறிவு எவ்வளவு மூட நம்பிக்கையா இருக்குங்கிறது அக்குவேர் ஆணிவேர் நான் சொல்லி காட்டுவேன். அதுக்கு தயாரா இருந்தா நீங்க வாங்க, இப்ப அக்ரிமெண்ட் போட்டு செய்வோம், யார வேணா கூட்டு வரலாம். 21 ஐயா உங்களுக்கு வணக்கம். இஸ்லாமியர்கள்னா முரட்டு குணம் படைச்சவங்க, ஏட்டிக்கு புட்டியாவே செய்யறவங்க அப்படிங்கிற நினைப்பு இருந்ததை இப்போ உங்க இனிய மார்க்கம் வழியா நல்ல மனசு கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்ப மங்கள மகள் ஆரம்பத்திலிருந்து இங்க வந்து உட்கார்ற வரைக்கும் இளைஞர்களை நல்ல வழிப்படுத்தி அவங்க நல்ல மனசோட அவங்க வீட்டு நிகழ்ச்சி மாதிரி தான் கொண்டாந்து இங்க வந்து உட்கார வச்சாங்க. நல்ல உபசரிப்பு நல்லது. இந்த பணி தொடர்றதுக்கு எல்லா மத கடவுளையும் வேண்டிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, எல்லா மாற்று மத சகோதரர்கள் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. மாற்று மதம் சகோதரர்கள் நான் வந்து நாயுடு வகுப்பை சார்ந்தவன். இப்ப எங்களை ஒருத்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இதே இஸ்லாமியர்கிட்ட பேசும்போது திடீர்னு மாப்பிள்ளைன்றாங்க. சரி, ஒரு முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட சொல்லும் போது இவர் என்ன ஆளு அப்படின்னு கேட்டோன்னே நம்ம மாப்பிள்ளை தாயா அப்படிங்கிறாரு. சரின்னு நாங்களும் மாமுன்னு வரோம். அப்புறம் மாமா நம்ம வயசுல மேற்கொள்ள மாமாங்கிறாங்க. இந்த பண்பு எப்ப இருந்து வந்துச்சு? இதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது சில ஒவ்வொரு பகுதியிலையும் சில சாதிகளோட முஸ்லிம்கள் பழகும் பொழுது இவர் சொல்றபடி மாப்பிள்ளை மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி பழகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கத்தான் செய்யுது. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறார். எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, இங்க இருக்கிற எல்லா முஸ்லிம்களுமே இந்த நாட்டில் பிறந்தவங்க தான். இங்க இருக்கிற ஒரு முஸ்லீம் கூட வெளிநாட்டில இருந்து இறக்குமதி ஆனாலே கிடையாது. இந்த நாட்டில் எல்லாரும் பிறந்தோம். பிறக்கும் பொழுது முதலியாரா இருந்து நான் முஸ்லீமா இருந்தேன்னு வைங்களேன், அந்த முதலியார் அவர் இருப்பார்ல, அவரை மாமா மச்சான் தான் கூப்பிட்டு இருப்பேன். அந்த பழக்கம் அப்படியே என்ன செய்யும், கண்டினியூவா தொடரும். நாயுடுவா இருந்து 4 பேர் கிட்ட முஸ்லீமா இருப்பாங்க, அங்கிட்டு 4 பேர் முஸ்லீம் ஆகாம இருப்பாங்க. அவங்க என்னதான் முஸ்லீம் ஆகாம இருந்தாலும் அந்த உறவு முறை சொல்லி கூப்பிடுறது தொடரத்தான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு தொடர்புல தான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் இன்னைக்கு மிச்சமா இருக்குது. வேற எந்த சாதியும் இப்படி கூப்பிடுற வழக்கம் கிடையாது. நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு முதலியாரும் புண்படுத்திருக்கு நான் சொல்லல, ஒரு முதலியார் ஒரு தேவர் என்ன மாமா மாப்பிள்ளை கூப்பிடுவாங்களா? ஒரே மதம் தான், கூப்பிடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு செட்டியாரும் ஒரு வன்னியரும் என்ன மருமோனே என்ன மாப்பிள்ளை கூப்பிட மாட்டாங்க. முஸ்லீம் மட்டும் எல்லாரோடையும் இப்படி கூப்பிடுக்கிறான்னு சொன்னா காரணம் என்ன? எல்லாத்தினுடைய கதம்பம் இது. அங்க இருந்து 4 பேர் வந்திருப்பான், இங்க இருந்து 4 பேர் வந்திருப்பான், இங்க 4 பேர் வந்திருப்பான். எல்லாத்தையும் ஒரு கதம்பமா இருக்கிறதுனால அந்த பழைய உறவுகள் நீடிக்குது. நாயுடுக்கு மட்டும் நீடிக்கல. எங்க பகுதிகளில் ராமநாடு பக்கம் வந்தீங்கன்னா அந்த ஆசாரிமார்கள் இருக்காங்களா, அப்பு ஆசாரிமார்களை நாங்க மாமா மச்சான் தான் கூப்பிட்டுக்கிறோம். உங்க பகுதியில் நாயுட கூப்பிடுற மாதிரி எங்க பகுதியில் அப்படி கூப்பிட்டு வராங்க. இன்னும் சில பகுதியில் தலித்துகளை வந்து தாத்தாவா, தலித்துகளோட தாத்தா அப்படிதான் கூப்பிட்டுக்கிறாங்களே தவிர உறவு முறை சொல்லி தான் அழைச்சிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு உறவு இருக்குது. அதான் காரணம். 22 இறைவனுக்கு நன்றியும் வணக்கமும். நன்றி எதுக்குன்னா, இந்த காரியம் வெற்றி பெறுவதற்கு இறைவன் தான் வெற்றிக்கு காரணம். செயல்படுவது நம்மளுடைய விருப்பம், வெற்றி அவனுடைய விருப்பம். இஸ்லாத்து ஒரு இனிய மார்க்கம், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மதிக்கிறோம், நேசிக்கிறோம். அதே மாதிரி மற்ற மதங்களும் மற்ற மார்க்கங்களும் அதே இறைவனை அறிகிறதுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்க விஷயம். இதுக்கும் அதுக்கும் கருத்துக்கள்ல தான் மாறுபாடுகளை ஒழிய மார்க்கத்துல மாறுபாடுகளே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இறைவனை தான் போய் சென்றடைகிறோம். அப்படி சொல்லப்பட்டுக்கிற விஷயம் 2. ஒன்னு இறைவனை வழிபடுகிற வழிபாடு, இன்னொன்னு அறநெறி ஒழுக்கம், ஒழுக்கத்தோட வாழுகிற நடைமுறை பழக்கத்தை. இந்த 2 தான் மாறுபடுது சொல்லுகிற விதத்துல. மற்ற எல்லா மதங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மாறுபாடுகள் ஏன் வருது அப்படின்னா,